பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் சப்ஜெக்டில் இன்றைக்கு 6வது செஷன் எங்கட. இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவில் வார ஒரு ஆயத் மாலிக் யௌமித்தீனை பற்றி தஃப்சீர் அடிப்படையில் சில விஷயங்கள் பேசுவோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லியிருக்கிறான், லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த். பூமியில் வானத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்கும் மாலிக் அல்லாஹவே தன். அதே போல் லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த். என்னென்ன பூமியில் இருக்கோ என்னென்ன வானத்தில் இருக்கோ யார் யார் லிவிங்காக இருக்கிறாங்களோ அது எல்லாருக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா தன் மாலிக். ஹி இஸ் த பொசஸர், ஹி இஸ் த ஓனர், அவனே தன் கிரியேட்டர். ஆனால் இங்கே ஸ்பெஷலி அல்லாஹ் தபாரக வ தஆலா மாலிகி யௌமித்தீன், கியாம நாள் அப்படின்னா இன்றைக்கு அமல்களுக்கு ஜஸா ரிவார்ட்ஸ் கொடுக்கப்படுமோ அந்த நாளைக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா ரூலர், கிங், ஓனர் என்று இங்கே அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறான். மற்றது கியாம நாள் அதை பற்றி பேசுறதுக்கு கியாமா வரத்துக்கு நம்ம ஹதீஸ் அடிப்படையில் பார்த்துருக்கிறோம், எல்லாத்துக்கும் மவுத்து வரும். குல்லு நஃப்ஸின் ذائقة மவுத். அத்தனை ரூஹ்களுக்கும் நஃப்ஸ்க்கு மவுத் இருக்கி அப்படின்னா வாழ்கிற அத்தனை மனிதர்களோ ஜின்னோ மலக்குமார்களோ மிருகங்களோ எல்லாத்துக்கும் மவுத் இருக்கி. சூரத்துர் ரஹ்மானில் வார ஆயத் குல்லு மன் அலிஹா ஃபான் தஃப்சீரில் வருது. அந்த ஆயத் இறங்கின நேரம் மலக்குமார்கள் இப்படி பேசிக்கொண்டாங்க, பூமியில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் மவுத் வரும், எங்களுக்கு மவுத் இல்லைண்டு. ஆனால் குல்லு நஃப்ஸின் ذائقة மவுத் இந்த ஆயத் இறங்கின பிறகு அவங்களும் விளங்கி கொண்டாங்க, எங்களுக்கும் மவுத் இருக்கின்றது. எப்படியோ யாஜூஜ் மாஜூஜ் கியாம நாள் வருவாங்க, கடலில் உள்ள அத்தனை தண்ணீர் எல்லாம் முடிச்சு போட்டுருவாங்க. அதே போல் மரத்தில் உள்ள இலைகள் ஒன்றுமே மீயாது. கியாம நாள் வரப்போக்கில் கியாம நாளுக்கு 40 வருஷத்துக்கு யாரும் மூமின்கள் இருக்க மாட்டாங்க, குஃபார் மட்டும்தான் இருப்பாங்க. அதே போல் அந்த 40 வருஷத்தில் ஒரு தாய் கூட கன்சீவ் ஆகாது. அது அர்த்தம் கியாமன் அன்றைக்கு கடைசி நாள் அன்றைக்கு மினிமம் ஒரு ஆளோட வயசு 40 வயசாக இருக்கும். பிகாஸ் 40 வருஷத்துக்கு இந்த கன்சீவிங் யாருக்குமே இருக்காது. அப்போ கியாம நாள் கடைசி நாள் பார்க்குறது குஃபார்கள் மட்டும்தான். அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹஸ்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு உத்தரவு கொடுப்பான் அந்த ட்ரம்ஃபட்டை ப்ளோ பண்ணதுக்கு. இப்போ அந்த ட்ரம்ஃபட்ட சத்தத்தை கொண்டு வாழ்கிற அத்தனை பேருக்கும் மவுத்து வந்துடும். அதே போல் மலக்குமார்கள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் மவுத்து வந்துடும். கடைசியில் அல்லாஹ் தபாரக வ தஆலா எல்லாம் அறிந்தவன் தான். ஆனால் மலக்குல் மவுத் கிட்ட இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்பான், இப்போ யார் யார் ரிமைனிங்காக இருக்கிறாங்கன்னு. அப்போ மலக்குல் மவுத் பதில் கொடுப்பாங்க, யா அல்லாஹ், நீ ஹை கையும், இட்டர்னலாக இருக்கிறவன். உன்னுடைய அடியான்களில் நான் இருக்கிறேன், ஜிப்ரீல் அலிஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, மீகாயில் அலிஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹுடைய உத்தரவரும் மீகாயில் அலிஹிஸ்ஸலாத்துடைய ரூஹை எடுக்கிறதுக்கு. அப்போ மீகாயில் அலிஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் அந்த நேரம் மவுத்து வந்துடும். அதுக்கப்புறம் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன். ஆனால் கேட்பான், இப்போ யார் யார் ரிமைனிங்காக இருக்கிறாங்க. அப்போ மலக்குல் மவுத் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நீ ஹை கையும் எட்டர்னலாக இருக்கிறவன், யா அல்லாஹ், நான் இருக்கிறேன், ஜிப்ரீல் அலிஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு ஜிப்ரீல் அலிஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு மவுத்து வந்துடும். அப்புறம் கடைசியில் மலக்குல் மவுத் அவங்களும் விழுந்துருவாங்க, அவங்களுக்கும் மவுத்து வந்துடும். அப்புறம் தஃப்சீரில் வருது, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனை தவிர யாரும் இப்போ இல்லை, அவனுக்கு இபாதத் செய்கிறவங்க யாருமே இல்லை. இப்போ அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்பான். குர்ஆன் ஷரீஃபில் வருது, லிமனில் முல்குல் யௌம், இன்றைக்கு யாருடைய ஆட்சி இருக்கி, ஹூஸ் கிங்ஷிப் இஸ் டுடே. பதில் சொல்லத்துக்கு அங்கே யாரும் இல்லை. அப்போ அல்லாஹ்வே பதில் கொடுப்பான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ் ஒருவனுக்கே தன் எல்லாம் ஆட்சி. சுப்ஹான் அல்லாஹ். ஆனால் இதில் நாங்கள் இன்னொரு விஷயம் ஒன்று பார்க்க வேணும். அல்லாஹ் தபாரக வ தஆலா பற்றி பேசுறதுக்கு அல்லாஹுடைய கிரியேஷனில் ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை அல்லாஹை பற்றி பேசுறதுக்கு. ஆனால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஸலவாத் கூறிக்கொண்டு இருக்கிற அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஸாத் இருக்கி. இப்போ தஃப்சீரில் வருது, அல்லாஹவை பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லை, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஸலவாத் ஓதுற ஸாத்
அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தாத் இருக்கி அல்லாஹுடைய கிருபை கொண்டு அல்லாஹ் தாலா அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் ஓதுறான் என்று அல்லாஹ்வே சொல்றானே, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹும் மலக்குமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்றாங்க. ஆனால் இப்போ மலக்குமார்களும் இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுகிற தாத் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தாத் இருக்கி அல்லாஹ் தாலாவை வணங்கத்துக்கு இப்பைக்கு யாருமே இல்லை. அப்புறம் அல்லாஹ் மறுக்க நாடுற நேரம் அல்லாஹ் தாலா இஸ்ராஃபில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ஹயாத்தை கொடுத்துட்டு மறுக்க ட்ரம்ஃபட் அந்த சூரை அவங்க ப்ளோ பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாம் மைதானுல் மஹ்ஷர் பக்கம் வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரி ஷரீஃபில் பல ஹதீஸ்களில் வருது எப்படி என்று கேட்டால், ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் டு ரைஸ், நான் தான் ஃபர்ஸ்ட் முதலாவது கபர்லேருந்து நான் தான் வெளியே வருவேன் என்று. அதே போல் மைதானுல் மஹ்ஷரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரப்போக்கில் வலது சைடில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல் லெஃப்ட் சைடில் ஹஸரத் உமர் இப்னு ஹத்தாப் ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு இருப்பாங்க. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க, ஜன்னத்துல் பக்கீல உள்ளவங்களை எழுப்பாட்டுவாங்க. அப்புறம் மக்கா ஷரீஃப் ஜன்னத்துல் முஅல்லா, இப்படி ஃபர்ஸ்ட்டில் வெளியே வரவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்புறம் ஜன்னத்துல் பக்கீல உள்ளவங்க, அதுக்கப்புறம் ஜன்னத்துல் முஅல்லால உள்ளவங்க. இப்போ எல்லாம் மைதானுல் மஹ்ஷர் பக்கம் வருவாங்க. அன்றைக்கு எப்படியா கொஞ்ச நேரம் என்று கேட்டால், இதுவும் நாங்கள் ஹதீஸ் தஃப்சீர் அடிப்படையில் பார்க்கலாம். துனியாவில் வாழ்ந்த அத்தனை பேர்களையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹயாத்தை கொடுப்பான். இப்போ சிலவங்க கபர்லேருந்து எழும்புவாங்க, சிலவங்க அவங்கள பற்ற வச்சு இருப்பாங்க, சிலவங்க கடலில் அவங்க மௌத்தா போயிட்டு மீனுக்கு லுக்மாவாக இருந்திருப்பாங்க, சிலவங்களுக்கு மிருகம் திண்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய குத்ரத்தை கொண்டு எல்லாத்துக்கும் ஹயாத்தை கொடுப்பான். இப்போ மைதானுல் மஹ்ஷரில் இந்த கோடிக்கணக்கான மக்கள்கள், அல்லாஹு அக்பர், இன்றைக்கு உலகத்தில் 7.7 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்க அல்லாஹ் அறிந்தவன். அவனுடைய பெஸ்டோவலை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரியும் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று. அப்போ ஏன் என்று கேட்டால், அதுவும் ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி அஷ்ஃபஉ யௌமல் கியாமத்தி லி அக்ஸர மிம்மா அலா வஜ்ஹில் அர்த் மின் ஷஜர் வ ஹஜர் வ மதர். இது மஃஹூம் எப்படி என்று கேட்டால், நான் நிச்சயமாக கியாம நாளைக்கு ஷஃபாத் செய்வன் பூமியில் உள்ள மரங்கள், கல், அதே போல் பெபல்ஸ், அதை விட அதிகமாக மக்களுக்கு நான் ஷஃபாத் செய்வன். அதில் அர்த்தம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் எத்தனை மரங்கள் இருக்கு, எத்தனை கல்லுகள் இருக்கு, அதே போல் எத்தனை பேருக்கு அவங்க ஷஃபாத் செய்கிறாங்க என்று. சுப்ஹானல்லாஹ். எப்படியோ இப்போ கியாம நாளில் அத்தனை பேரும் வருவாங்க, எல்லாரும் அங்கே இருப்பாங்க. அதில் நல்லவர்களும் இருப்பாங்க, சினஸ் பாவத்தாலியும் இருப்பாங்க, குஃபார்களும் இருப்பாங்க, முனாஃபிகீனும் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தாலா எந்த மாதிரி ஃபெசிலிட்டியை கொடுப்பான் என்று கேட்டால், ஹதீஸ் அடிப்படையில் வருது, அவுலியாக்களுக்கு நல்லடியார்களுக்கு அந்த நேரம் ஒரு கவலையும் இருக்காது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அதே போல் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம், சினஸ் பாவத்தாளிகள், அந்த நல்லடியார்கள் பெரும் பெரும் உலமாக்களுக்கு ஹிதுமத் செஞ்சவங்க, அவங்க செஞ்சிருந்தா அந்த நேரம் அந்த உலமாக்கள் கிட்ட போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, என்னை தெரியுமா நான் யார் என்று, ஒருத்தரோட நீங்கள் ஒலு செய்ய போக்கல, நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தனே என்று. அப்போ அவங்க அல்லாஹ் கிட்ட இவருக்காக சிஃபாரிஷ் செய்வாங்க, இவரையும் சொர்க்கத்தில் கூட்டி போவாங்க என்று பல ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். சரி, இப்போ அல்லாஹ் தாலா சொல்கிறான், என்னுடைய ஆட்சி, ஐ ஆம் த ரூலர். அன்றைக்கு அல்லாஹுடைய உத்தரவு இல்லாமல் ஒன்றும் நடக்க போவது இல்லை. அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய கஹர், அந்த நேரம் உள்ள கதப், கோவ பார்வை அன்றைக்கு இருக்கும் குஃபார் மேலே. சுப்ஹானல்லாஹ். அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய பெஸ்டோவலை கொண்டு அவங்க கவலை இல்லாமல் இருப்பாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா ஷஃபாத்துடைய அந்தஸ்தை கொடுப்பான். அதே போல் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாவது ஷஃபாத்தை ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பொறுத்தன் மற்ற நபிமார்கள் ஷஃபாத் செய்வாங்க. அதுக்கு பிறகு அவுலியாக்கள், சஹாபாக்கள், அஹ்லுல் பைத் எல்லாம் ஷஃபாத் செய்வாங்க. இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்று கேட்டால், அல்லாஹ் தபாரக வ தஆலா தன் ஓன, அவனே தன் மாலிக், அவன்டே தன் ஆட்சி. அன்றைக்கு யாருக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் ஒன்றுமே நடக்க போவது இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்படி என்று கேட்டால், நாங்கள் ஹதீஸ் அடிப்படையில் பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் தெளிவாக வருது, மக்கள்கள்
அத்தனை பேரும் சையதுனா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட வருவாங்க. வந்துட்டு அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ் தாலா அவங்களுக்கு ஹிலாஃபத்தை கொடுத்தான், அல்லாஹ் தாலா அவங்களுக்கு நுபுவத்தை கொடுத்தான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரில் எங்களுக்காக சிஃபாரிஷ் செய்யுங்க. இதில் என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் ஒன்றும் நடக்க போதில்லை. ஆனால் உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேரும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட போயிட்டு அவங்கள புகழுவாங்க, அவங்களோட வசீலா எடுப்பாங்க, அவங்கள்ட்ட உதவி கேட்பாங்க. இது அர்த்தம் இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரம் பதில் கொடுப்பாங்க, நஃப்சி நஃப்சி இத்ஹபு இலா கைரி. இப்போ இங்கே சில மக்கள்கள் தவறான கருத்தை கொடுக்குறாங்க. அவங்க பாவம் செஞ்சாங்க சுட்டி அவங்க கவலையாக இருப்பாங்க. அப்படி இல்லையே என்று கேட்டால் நபிமார்கள் மாசூம், அவங்களால பாவம் செய்யவே முடியாது. மற்றது அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃப்லே சொல்லியிருக்கிறான், வலம் நஜித் லஹு அஸ்மா. ஐட மஃபூம் எப்படி என்று கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய கட்டளையை மறந்துட்டாங்க, அவங்க வேணுமென்று செய்யலை. இப்போ அல்லாவே சொல்கிறான் அவங்க வேணுமென்று செய்யலை, நாங்கள் யார் அவங்கள பாவத்தாளி என்று சொல்லத்துக்கு. மற்றது அவங்கள படைக்கிறதுக்கு போதே அல்லாஹ் தாலா பூமிக்காக ஹலீஃபா நியமிக்கிறான் என்று மலக்குமார்களுக்கு சொல்லியிருந்தான். இப்போ இது பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் என்ன என்று கேட்டால் நல்லடியார்கள் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு நல்லடியார் 100 ரக்காத் நஃபில் தொழுறாங்க. ஆனால் அவங்களோட அந்தஸ்து படி இது குறவு, அவங்க அதை பாவத்தாக தான் நினைப்பாங்க. அவங்களோட அந்தஸ்து படி 1000 ரக்காத் நஃபில் தொழுந்தா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் அதுவும் குறவு என்று தான் நினைப்பாங்க. ஆனால் 100 விட 100 செஞ்சு அவங்க அதை நன்மையான காரியத்தை அவங்க பாவம் என்று நினைப்பாங்க. இது அர்த்தம் அவங்களோட அந்தஸ்துக்கு ஏற்றமா இல்லாட்டி அது அவங்க பாவம் என்று நினைப்பாங்க. ஹசனாத்துல் அபராரி செய்யாத்துல் முகர்ரபின். எப்படியோ அப்போ நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நேரம் சொல்லுவாங்க, இத்ஹபு இலா கைரி, நீங்கள் இன்னொரு நபி கிட்ட போங்கன்னு. அப்போ மக்கள்கள் கேட்பாங்க, நாங்கள் எல்லாரும் இருப்போம். கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய நபியை நாங்கள் எங்கே போவோம்? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட போங்க. பாருங்கள், நபி வாரதே குஃபரையும் ஷிர்கை விட்டு ஆள்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக, அப்படி இருந்தால் கைட் பண்ணதுக்கு வராங்க. ஆனால் இது ஷிர்கா, இது குஃபரா இருந்தால், பித்அத்தா இருந்தால் எதுக்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி சொல்ல வேணும்? நீங்கள் மற்றவர்கிட்ட போங்க, கேட்க போகல, நீங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட போங்க என்று சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க தானே. அப்படி குஃபரா இருந்தால் இது அர்த்தம் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு தான் இதெல்லாம் நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புகழ்ந்து பேசுறது, அவங்கக்கிட்ட உதவி கேட்கறது, இது ஷிர்க் இல்லைன்னு இது மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்புறம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட இந்த அத்தனை பேரும் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாம் கெதராவி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட போவாங்க. அவங்களும் இந்த வார்த்தை சொல்லுவாங்க, இத்ஹபு இலா கைரி, இன்னொரு நபி கிட்ட போங்க. எல்லாரும் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய நபியை நாங்கள் எங்கே போவாங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட அனுப்புவாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இதே தான் சொல்லுவாங்க, இத்ஹபு இலா கைரி. அவங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட அனுப்புவாங்க. அவங்க ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட அனுப்புவாங்க. கடைசியில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் நம் அத்தனை பேருக்கும் நபியா உள்ள முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போங்கன்னு. இப்போ பாருங்கள், ஒரு நபி மற்ற நபி கிட்ட அனுப்பிட்டு கடைசியாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுப்ப வைக்கிறாங்க. எங்கே? கியாமத் நாளில். யாருடைய ஆட்சி? அல்லாஹுடைய ஆட்சி. அல்லாஹுடைய கோர்ட்டில் நபிமார்கள் கிட்ட உதவி கேட்குறது, அவங்கள புகழ்ந்து பேசுறது, இது அல்லாஹுடைய கட்டளை கொண்டு நடக்குது, அல்லாஹுடைய விருப்பத்தை கொண்டு நடக்குது என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இப்போ கடைசியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எல்லாம் போன பிறகு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல்ல நபி முழு ஆலமீன், எல்லா நபி ரஹ்மத்தன். ஆனால் மற்ற நபிமார்களுக்கு தெரியும் நாங்கள் ஷஃபாத் செய்வோம். ஆனால் ஷஃபாத்துடைய ஒன்று அது ஓப்பன் ஆகணும், அது ஆரம்பிக்க வேணும். அது ஆரம்பிக்கிறவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி போட்டா, இத்ஹபு இலா கைரி, இன்னொருத்தர்கிட்ட போங்க, நாங்கள் எங்கே போவோம்? ஆனால் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அனாலஹா, நான் ஷஃபாத்துக்காக இருக்கிறேன், நான் ஷஃபாத்துக்காக இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இது நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் கண்டினியூ பண்ணுவோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் ஈமானோட மௌத்தை தருவானாக. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத்லேயே வாழ வச்சு அவங்களோட முஹப்பத்லேயே மௌத்தை தந்துட்டு அவங்களோட ஷஃபாத் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.